மட்டும்தான் நடிப்பாங்க. ஆனா ரொம்ப அழகா அது கன்வே ஆகும். ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. தேங்க் யூ சோ மச் மேம் இந்த வெப் சீரிஸ் நீங்க சூஸ் பண்ணதுக்கு அண்ட் அழகா பண்ணதுக்கு. சட்னி சாம்பார் பண்ணி சட்னி சாம்பார்ல உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லாருமே இவ்வளோ சீக்கிரத்துல மீட் பண்ணதுல. ராதா சார் ஐ லவ் யூ. ஸோ ராதா சாரோட 2வது வாட்டி நான் ஒர்க் பண்றேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம். எப்படி கலகலன்னு இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க போகுது, ஃபுல் சீரீஸும். அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார், தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் டிஓபி சைட்ல இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்குமே எல்லாருக்குமே a big love. Thank you so much. ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு குட்டி டென்ஷனாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த 25 மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் எவ்வளோ நல்லா ஒரு முழுமையா பண்ணி கொடுத்திருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் மாத்தனைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நவுத்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங் ஹியர். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் அஸ்வின். ஏன்னா அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது. அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு வெப் சீரிஸ்ல வந்துட்டு நான் டெபியூ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ராதாமோகன் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் இருக்கும்போது, இவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்ட தான் எல்லாரும் லவ் யூ சொல்லுவோம். ஏன்னா ஒரு லவ் யூ வாணி. இவ்வளவு பெரிய ஒரு ஆன்சபிள் ஸ்டார் கேஸ்டோட வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். யோகி பாபு, வாணி, நிதின் சத்யானா, குமரவேலனா, சாம், நந்தினி எல்லாரும் அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பி ஹியர் இந்த மாதிரி ஒரு மேடையில வித் ஆல் ஆஃப் தீஸ் exceptional artists and who've been in the industry for so long. I could learn a lot from them, and Radha Mohan sir has been my favorite for a long time. So to be directed by him is honestly something I didn't dream of having so soon. So thank you so much, sir, and thank you to Hotstar and Bales for having me on this project. This project வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எனக்கு. ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்ல, ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, ஆஃப் ஸ்கிரீன்ல கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஜோவியலா, வெரி வெரி குட் என்வாயரன்மெண்ட். அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் தட் நீங்க எல்லாரும் இது பார்க்க போறீங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி கோ அண்ட் வாட்ச் த ஷோ வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சொல்ல மேடையா வந்து மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நாலு மணி இன்டர்வியூ ஒருத்தர் கேட்டார், 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த 20 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் காரணம். அதுக்காக இங்க வந்திருக்கும் ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் பெருசாக நன்றி சொல்லணும்னா யோகி பாபு சார். ஏன்னா அந்த கதையை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசிச்சேன். ஸோ ஓரளவுக்கு கதை ஃபார்ம் ஆனப்போ நான் அவரை பார்த்து இது மாதிரி சார் இப்படி ஒரு கதை இருக்கு, ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த நான் பண்ற ஐடியாவே இல்லை. அப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னாரு. சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளவு பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து 10 நாளா டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. 10 நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியா பண்ணி கொடுத்தாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க. பட் இந்த மேடை மூலமா அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பர்சனலா நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்துல, மிஸ்டர் செந்தில். ஏன்னா ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்ல இருந்து அவர் கேட்டார், சார் ஏதாவது ப்ராஜெக்ட் சொல்லுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. எனக்கே அப்ப தோணுச்சு, ஆமா அந்த ஓடிடி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கதையை பிச்சின் பண்ணேன். அப்புறம் தான் அது வெப் சீரிஸா மாறுச்சு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி, மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் மார்க்கெட்டிங் டீம். அப்படியே லாஸ்ட் லெக் ஆஃப் த இதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்க எல்லா இடத்துலயும் சட்டி சாப்பாடு பேச வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா. அண்ட் எல்லாத்துக்கும் மேல, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 வருஷத்துல நான் வந்து சினிமாவில் ரொம்ப கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாம வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது. அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில வந்து எனக்கு வந்து இந்த படத்துல வந்து
வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ், மிஸ்டர் பிரபு, மிஸ்டர் அஸ்வின், இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஸ்பாட்ல வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் டீம், உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இவங்களை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து புதுசா எதுவும் சொல்ல அவசியம் இல்லை. கதிர்களை பத்திலாம் ஆமா, ஐ லவ் யூ ஆல். என்ன தனித்தனியே பேச முடியாது. கதிரை பத்திலாம் நான் பேசுறேன், அது என்னை பத்தியே பேசுற மாதிரியே இருக்கும் அது. அதனால வேண்டாம். அண்டு நானும் யோசிச்சு பார்த்தேன், இத்தனை நிறைய தடவை ப்ரெஸ் மீட்லாம் படிக்கிறேன். பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பேச வர ஏதாவது பேரெல்லாம் விட்டுருவேன். பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொல்றதே இல்லை. அது வந்து இங்க சில பேர் சொல்லும் போது எனக்கே தெரிஞ்சது. ஸோ இந்த சமயத்துல வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா, கோபால், பிரவீன் அண்ட் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஆமா, எனிவே தேங்க்யூ. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட நான் ஒர்க் பண்றேன். என்னோட டிஓபி ரொம்ப, அதாவது நானே வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்துல கத்துக்கிட்டேன். அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றது, அது வந்து எங்க வேலையை ரொம்ப சுலபமாச்சு. தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தட். அண்ட் அஜீஷ், ஜிஜி எல்லாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும். அப்கோர்ஸ் இந்த நடிகர்களை பத்தி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. எனக்கு நான் வந்து அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம் அதை வந்து அவ்வளோ அழகா எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பொதுவாக நான் ஜெனரலா எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை. எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டா வருவாங்க, வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி ஜாலியா இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த சமயத்தில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அவ்வளவுதான். மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் இந்த 20 வருஷத்தோட இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஃபீல்ட்ல. இந்த மாதிரி உங்க முன்னாடி நிக்கணும் அடிக்கடி. ஸோ அதுக்காக உங்க அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியும் கூட. ரொம்ப இயல்பா நடிப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்லயும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் ஷேர். ஸோ எல்லாருக்குமே வணக்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இவ்வளோ மையான அமைதியை நான் எதிர்பார்க்கல. பை த வே தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார், ராதாமோகன் சார், அப்படி என்னுடைய ராதாமோகன் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் கேமராமேன் சார், என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் நிதின், சத்யா, மௌலி, வாணி போஜன், சம்யுதா, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எஸ்பெஷலி ஆஞ்சலினா. ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கஃபேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எப்போ லாஸ்டா கூப்பிடுவீங்க? ஃபர்ஸ்டே கூப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு, வேல்ஸ். அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது பிரதீப் ராய். பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ்ல. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இது ஒரு ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷியர் மேஜிக்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதாமோகன் சார் கிட்ட போனேன், ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்றேன், டெஃபினட்டா பண்றேன் சார் அப்படின்னு. அதை பெருசா எலாபரேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சீரீஸ்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர், த்ரோட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிட்டாங்க. இளங்கோ குமரவேல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். அது வேணாமா? ஏன் சார் வேண்டாமா? சரி, okay. So a big thanks to my entire cast and crew. The most important things are these assistant directors and associates. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில வந்து மைனஸ்ல தான் இருந்துச்சு. அந்த 10 degrees 8 degrees இதுல தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கண்டினியூஸா இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட், ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 days. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். வாணி, யோகி பாபு, சந்திரன், நந்தினி, மீரா மேடம், எவ்ரிபடி தேங்க்ஸ் அலாட். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமுக்கு சொல்லணும். எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர். அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய பேர் இந்த சீரிஸ் பார்த்து வந்து குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு, வண்டர்ஃபுல் குவாலிட்டி நாங்க. ஸோ ஐ திங்க் என்டையர் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா ஃபார் தட். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஷ்க்கு சொல்லணும். பிரில்லியன்ட் மியூசிக். ஐ எம் ஹாப்பி டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தட்
என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜீஸ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பார்த்திபன் சார் ஃபார் டயலாக்ஸ், அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ். கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க். ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார். டெஃபினட்டா பாருங்க. பார்த்துட்டு ஐ எம் வெரி ஷூர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வந்து நியூஸ்ல தான் எனக்கு நிறைய சொல்லி 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 பழக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது. அதுக்காக ஹாட் ஸ்டார்க்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன். மெயினா ராதா மோகன் சார், நான் டை ஹார்ட் ஃபேன் அவருக்கு. இப்போ பயங்கரமா எல்லாரும் சொல்ற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். அவரோ எப்படி ஒர்க் வாங்குறாரு, எப்படி நம்ம கிட்ட ஒர்க் வாங்குறாரு. நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன், ஒண்ணுமே தெரியாது. ஜாலியா ஒரு ஃபேமிலியில இருக்க மாதிரி இருக்கும். ராதா மோகன் சார் முதல்ல இது இந்த ப்ராஜெக்ட்காக கூப்பிட்ட உடனே கண்டிப்பா ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நானு. அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலு ஜிலுன்னு வேலை வாங்கினாரு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்ல டீம். நிதின் சத்யா கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது. தேங்க்யூ சோ மச். பேர் சொல்லிட்டேன், சொல்ல சொன்னீங்கல்ல. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காத்தால ராதாமோகன் சாரோட பேட்டி வந்திருந்தது. அதில் அவங்க போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அழகிய தீயை ஆரம்பிச்சிங்க 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு. அவரும் சொல்லியிருந்தார், ஓ நீங்கள் சொல்லி தான் நானே அதை யோசிச்சு பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த அழகிய தீயிலே நான் இருந்திருக்கேன். அவருடைய முதல் வெப் சீரிஸான இதுலேயும் நான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், என் நண்பன், என் தம்பி பொன் பார்த்திபன், எல்லாருமே அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா அவரோட பயணிக்கிறோம். அன்னைக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் பண்ணுறார். இதை வந்து அடுத்து வரப்போகிற எல்லாருமே சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அந்த செட். அது அவருடைய சிறப்பு அம்சம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார். இது அதுன்னா அவர் வந்து சொல்லி கொடுக்குற இயக்குனர் கிடையாது. அப்படி அவர் வாழ வைப்பார். அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதே சார்ஜ் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்கி, இவங்க ஹாட் ஸ்டார் டீம், வேல்ஸ் டீம், ஹாட் ஸ்டார் டீம், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.